உலக புகழ்பெற்ற இலக்கிய மேதையான ஷேக்ஸ்பியர் பற்றிய ஒரு நிகழ்வு. 13 வயசுல படிப்பு போச்சு. குடும்பத்துல வறுமையான சூழ்நிலை, பல நாள் பசி, வேலை தேடி தேடி அழுத்து போச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு நாடக கம்பெனி முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது பசி மயக்கத்தால மயக்க அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாரு. அப்போ அந்த நாடகத்தை பார்க்க ஒரு பணக்காரர் குதிரையில வர்றாரு. அப்போ இந்த சிறுவனை பார்த்து சொல்றாரு, இங்க நிக்கிற குதிரையெல்லாம் காணாம போயிருது, இந்த குதிரையை பத்திரமா பார்த்துட்டேன்னா நான் வரும் பொழுது உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த சிறுவனுக்கு ஒரே ஆனந்தம். சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு ஒரே தெம்புல எந்திரிச்சு நாடகத்தை முடிச்சுட்டு வெளியில வந்த அந்த பணக்காரருக்கு அந்த குதிரை இருந்த இடமும் அந்த குதிரையும் பளபளப்பா இருந்ததை பார்த்து அவருக்கே ஒரு ஆனந்தத்துல அவர் கொடுக்க நினைச்சதை விட அதிகமாவே பணத்தை அந்த சிறுவனுக்கு கொடுத்தாரு. ஏதோ ஒரு சில்லறையா காசு கிடைக்குன்னு நினைச்ச அந்த சிறுவனுக்கு பணத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்துச்சு. அப்போ டெய்லியும் அந்த நாடக கம்பெனிக்கு உட்கார ஆரம்பிச்சான். அப்ப அதை பார்க்க வர்ற எல்லாருமே அந்த குதிரையை அவங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. அதே மாதிரியே அந்த குதிரையை சுத்தப்படுத்தி அவங்க கிட்ட அதை கரெக்டா ஒப்படைச்சிட்டு வந்துட்டு இருந்தான். இப்படியே இருக்கும் பொழுது காசு அவங்ககிட்ட டெய்லியும் வருமானம் புரள ஆரம்பிச்சது. அதுக்கு வேலையாட்கள் நியமிக்க ஆரம்பிச்சான். ஒரு குதிரை லாயத்தை அந்த இடத்துல அமைச்சான். அதுக்கு ஒரு முதலாளி ஆகிட்டான். அந்த சூழ்நிலையில முதலாளி ஆனதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற நாடகங்களை கவனிக்க ஆரம்பிச்சான். இப்படியே அந்த நாடகங்களை கவனிக்க ஆரம்பிச்சு அவன் ஒரு பெரிய சிறந்த இலக்கிய மேதையாகி விட்டுட்டான். அந்த சிறுவன் வேற யாரும் இல்ல, உலக புகழ் பெற்ற இலக்கிய மேதையாகிய ஷேக்ஸ்பியர் தான் அந்த சிறுவன். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும். அந்த சந்தர்ப்பத்தை கெட்டியாக பிடித்து கொண்டால் குதிரைக்காரன் கூட குபேரனாகி விடலாம். ஓகே, தேங்க்யூ.